இன்றைய இறைவார்த்தை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்று கூறிய போதனைகளுக்கும் ஒத்து போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவது தான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான, தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பியோடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு எனும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். யூத கலாச்சாரத்தில் பெண்கள் பொது வெளியில் சமூக பணியில் ஈடுபட வீட்டை விட்டு வெளியில் வருவது என்பது எண்ணி பார்க்க இயலாதது. அதிலும் குறிப்பாக பேய்கள் நீங்க பெற்றவரும் பாவி என அடையாளப்படுத்தப்பட்ட மகதலா மரியாவும் இயேசுவின் உடன் பணியாளர்களாய் வலம் வந்தார்கள் என்பதே பலராலும் ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று. ஆயினும் இயேசுவின் சமூக மேய்ப்பு பணியில் ஆண்களும் பெண்களும் பங்களிப்பு செய்துள்ளார்கள். அவர்கள் அவருடைய பணிவாழ்வின் உடன் பங்காளிகள் என்பது இன்றைய ஆணாதிக்க சமூகத்திற்கு அழுத்தமான செய்தியாகும். பாலினம் கடந்து யாவரும் சரிநிகர், சமம், இணை, உடன் உழைப்பாளிகள் என்ற புரிதலும், குறிப்பாக 3ஆம் பாலினத்தவர் என புறந்தள்ளப்படுபவர்களும் இறையரசின் பிள்ளைகளை என்ற விரிந்த பார்வையுடன் ஏற்றுக்கொள்வதும், அவர்களையும் இறையரசு பணியில் உடன் உழைப்பாளர்களாக பார்ப்பதும் காலத்தினால் விளைந்த மாற்று சிந்தனையாக மலர வேண்டும்.